ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி பண்ணுறதா இருந்தால் வாழைக்காய் வச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் வச்சு பஜ்ஜி செய்வோம். பட் இன்றைக்கி வந்து நான் வாழைப்பூ வச்சு பஜ்ஜி செய்ய போகிறேன். அது கூடவே வந்து நம்ம பஜ்ஜி மிக்ஸ் வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே அதை எப்படி செய்கிறது, அதே மாதிரி அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பூ பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிற பூ எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். நான் தெரியாதவங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இலை மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி பூக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் வந்து க்ளீன் பண்ணிடணும். நீங்கள் வாழைப்பூவை வச்சு எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் இந்த வாழைப்பூவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உள்ளே இருக்கிற நரம்பு, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சின்ன இலை மாதிரி இருக்கும், இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். மிச்சம் இருக்கிறத வந்து நான் வேறு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அதுவும் உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பெரிய பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பஜ்ஜி போடுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பஜ்ஜி மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு வந்து 1/4 கப்பு அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பஜ்ஜி மிக்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்கன்னா, இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வெளியிலேயே வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து ஜிப்லாக்கில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 2, 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாவை மொத்தத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டி இல்லாமல் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, மொத்தத்தையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது வெறும் மாவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒட்டவே ஒட்டாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கடாயில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஹீட்டில் இந்த எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் வந்து போட்டுருங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா வேண்டான்னா கூட நீங்கள் 2, 3 பூவாக கூட எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி ஆயிலில் போடலாம். அப்போ இன்னும் வாழைப்பூவோட டேஸ்ட் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆயிலில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு எல்லா சைடும் வந்து நல்லா கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக எல்லா சைடும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வாழைப்பூ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான வாழைப்பூ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நல்லா சுட சுட ஒரு டீயோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.